காவ்யா, நியூ இயர் வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்பதான் இந்த வருஷம் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள புது வருஷம் வரப்போகுது பாரேன். அட ஆமா, நியூ இயர் வரப்போகுது. இந்நேரம் வீட்டில் இருந்திருந்தா அம்மா நமக்கு நிறைய சாக்லேட்டு, பிஸ்கெட்ஸு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் வாங்கி தந்திருப்பாங்க. ஆமாண்டி, போன வருஷம் 31st நைட் அன்னைக்கு கேக்லாம் கட் பண்ணுமே, ஞாபகம் இருக்கா? செம்ம ஜாலியாக இருந்துச்சுல்ல. ஆனால் இந்த வருஷம் நமக்கு ஒரு சாக்லேட்டாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். எதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? சாக்லேட் தானே வேணும்? நான் வர வச்சு தரேன் உங்களுக்கு. புது வருஷத்தை நாம இங்க நல்லாவே கொண்டாடலாம். நீங்க ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அட ஆமா, நம்ம கிட்டதான் மந்திரக்கோள் இருக்குல்ல, அது என்ன வேணாலும் நமக்கு தரப்போகுது. அப்புறம் ஏன் நம்ம இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்கோம்? அப்படியா? அப்ப எனக்கு இந்த ஒரு பாக்கெட்ல கலர் கலரா சாக்லேட் இருக்கும்ல, அந்த சாக்லேட் எனக்கு வேணும். எனக்கு டெய்ரி மில்க் சாக்லேட் வேணும்பா. யாருக்கு என்ன வேணா வாங்கிக்கோங்க, ஆனா எனக்கு டெய்ரி மில்க் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துருங்க. மந்திரக்கோளே, எங்களுக்கு நிறைய சாக்லேட் கொண்டு வா. வாவ், எனக்கு பிடிச்ச டெய்ரி மில்க் சாக்லேட். எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. இத ஃபுல்லா நான் தான் சாப்பிட போறேன். நல்லா கேட்டுக்கோங்க, நான் யாருக்குமே தர மாட்டேன். டேய், ஒரு ஃபுல் சாக்லேட்டை நீயே தூக்கிட்டு ஓடுறியா? நான் விட மாட்டேன். எங்க போற? உன்னை நான் விடவே மாட்டேன். இந்த சாக்லேட்டை எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். எனக்கும் டெய்ரி மில்க் ரொம்ப பிடிக்கும். ஹே, இந்த சாக்லேட்டை நீ விட போறியா இல்லையா? உனக்கு வேணும்னா நீ முதல்ல கேட்டிருக்கணும். நான் ஃபர்ஸ்டே கேட்டுட்டேன், எனக்கு டெய்ரி மில்க் சாக்லேட் தான் வேணும்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பா யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். முதல்ல உனக்கு தான் நான் தரவே மாட்டேன். என்னது? எனக்கு நீ தர மாட்டியா? முதல்ல இந்த சாக்லேட்டை என்கிட்ட இருந்து உன்னால வாங்க முடியுதான்னு பாரு. ஏய், நிறுத்துங்க. எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ என்ன, இந்த சாக்லேட் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? சரி, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு போட்டி. இப்போ இந்த டெய்ரி மில்க் ஸ்லைம்ல கரையுமா கரையாதா சொல்லுங்க பாப்போம். ஸ்லைம்ல டெய்ரி மில்க் கரையுமா? அதெல்லாம் கரையவே கரையாது. அப்ப நீ கரையாதுன்றியா? ஆமா. அது எப்படி டெய்ரி மில்க் போயிட்டு ஸ்லைம்ல கரையும்? இது கல் மாதிரி இருக்கும், ஸ்லைம்ல போயிட்டு அது மிக்ஸே ஆகாது. அப்ப ஓகே, டெய்ரி மில்க் ஸ்லைம்ல கரையலனா அது உங்களுக்கு. சப்போஸ் டெய்ரி மில்க் கரைஞ்சதுன்னு வச்சுக்கோ என் ஸ்லைம்ல, அது எங்களுக்கு. டீலா? ஓகே, டீல். நான் ரெடி. நீங்க ரெடியா? நாங்களும் ரெடி. பார்க்கலாம், டெய்ரி மில்க் எங்களுக்கா இல்ல உங்களுக்கான்னு. ஏய், இந்த ஆரஞ்சு கலர் ஸ்லைமை பாரு, செம்ம கலர்ஃபுல்லா இருக்குல்ல, நம்ம ஃபேண்டா பாட்டில் மாதிரியே இருக்கு பாரு. சரி, முதல்ல இதுல இருக்கிற ஸ்லைமை இந்த பவுல்ல நம்ம கொட்டிக்கலாம். ஏய், இதுல விளையாட்டுக்கு சூப்பரா இருக்குடி, செம்மையா இருக்கு பாரு. இழுத்தா எவ்வளவு நீளமா வருது பாரு, நல்லா இருக்குல்ல? ஹை, பார்க்கிறதுக்கு அப்படியே ஜிலேபி மாதிரி இருக்கு. சரி, விளையாண்டது போதும். முதல்ல டெய்ரி மில்க் இதுல கரையதா இல்லையான்னு பார்க்கலாம். அதுதானே காம்படிஷன், அதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். பார்க்கலாம் வா. ஏய், ஃபுல்லா ஆட் பண்ணிட போறீங்க? கொஞ்சோண்டு போட்டா போதும், சாப்பாடு பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஆமா, கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ஜாலிக்காக தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மீதிலாம் நமக்கு வேணுமே சாப்பிட்றதுக்கு. ஏய், இந்த டெய்ரி மில்க் பாத்தியா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு? அப்ப கண்டிப்பா இது வந்து மிக்ஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன் நானு. அட ஆமா, நான் கூட கல்லு மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். இது என்ன இவ்வளவு சாஃப்டா இருக்கு? அப்ப கண்டிப்பா கரைஞ்சிருமா? ஏய், நம்ம ஸ்லைம்ல ஆட் பண்றதுக்கு முன்னாடி இதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி போட்டா நல்லா சூப்பரா கரைஞ்சிரும்டி. பாத்தியா, இது இன்னும் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்லைம்ல கரைச்சு பார்க்கலாம். அச்சச்சோ, என்னடி இது? என் கையிலே பிசுன்னு ஒட்டின்னு இருக்கு, ஸ்லைம்ல ஒட்ட மாட்டேங்குது. ஒட்டுமா ஒட்டாதான்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு பார்க்குறேன். அப்பா, இப்போதான் ஸ்லைம்ல ஒட்டியிருக்கு. கலரும் மாறிடுச்சு. ஆரஞ்சு கலர்ல இருந்து இப்போ ஒரு மாதிரி ப்ரௌன் கலரா மாறி இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே திருநெல்வேலி அல்வா இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ பாரு நல்லா இழுக்க வருது. ஜாலியா இருக்கு விளையாடுறதுக்கு. இந்த போட்டியில நாங்க தான் ஜெயிச்சோம், அதனால டெய்ரி மில்க் எங்களுக்கு தான். ஆமா காவியா, நான் கூட மிக்ஸ் ஆகாதுன்னு நினைச்சேன், ஆனா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. டெய்ரி மில்க் உங்களுக்கு தான். ஏய், நான் சும்மா ஒரு போட்டிக்காக சொன்னேன்டி. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஷேர் பண்ணி சாப்பிட்டாதான் சாக்லேட்டே டேஸ்டா இருக்கும், தெரியுமா? ஆமாண்டி, நீ சொல்றது கரெக்ட். நமக்கு ஒரு சின்ன சாக்லேட் கிடைச்சாலும் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா அதோட சந்தோஷமே தனிதான். கண்டிப்பா நம்ம இனிமே எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும்.